வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போ. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போ. பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பிலே பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒலிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. பிரியமானவர்களே, இறைவனை முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வல்லமையோடும் அன்பு செய்ய நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதேபோன்று நம்மை நாம் அன்பு செய்வது போல நம்மோடு இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிகளை, நம்முடைய உடன்பிறப்புகளை, நண்பர்களை எல்லாம் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்யவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த திருப்பலியில் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். யாரையாவது அன்பு செய்ய மறுத்திருந்தாலோ அல்லது அன்பு செய்ய மறந்திருந்தாலோ அவர்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். எல்லோரையும் சரிசமமாக அன்பு செய்ய வரவேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட அற்புதமான நாள். இயேசுவினுடைய இதயம் அன்பு நிறைந்த இதயம். அவருடைய இதயத்தை போன்று நம்முடைய இதயங்களும் அன்பு நிறைந்த இதயங்களாக மாற வரவேண்டியும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். சகோதரன் சகோதரிகளே, இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்டியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீர் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்தவும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாயிருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன், பின் உங்களுள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்பொழுது நானே ஆண்டவரென அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிடப்பட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உரையும் ஓசை கேட்டேன். ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர்
ஆண்டவர் என்னிடம் உயிர் மூச்சு இறைவாக்கு உரை மானிடா இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறியது இதுவே. 4 காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சை வா, நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்கு புகு, அப்பொழுது அவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று கால் ஊன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்றுவிட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளியே கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவே, நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. திருப்பாடல் 107 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரால் மீட்படைந்தோர் எதிரியின் கையில் நின்று அவரால் மீட்கப்பட்டோ. கிழக்கு நின்றும் மேற்கு நின்றும் வடக்கு நின்றும் தெற்கு நின்றும் பல நாடுகளில் நின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பாலை நிலத்தில் பால்வெளியில் சிறல் அலைந்து திரிந்தன. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். பசியுற்றனர், தாகமுற்றனர், மனச்சோர்வுக்கு களைத்து போயின. தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களில் இருந்து அவர்களை அவர் விடுவித்தார். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர்.
உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடிக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவரிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு பங்கு தந்தை அவர்கள் தன்னுடைய பங்கிலே குடும்ப விழாவை கொண்டாடினார்கள். இந்த குடும்ப விழாவிலே திருமணமாகி 25 ஆண்டுகள், திருமணமாகி 50 ஆண்டுகள் நிறைவு பெற்ற தம்பதியர்களை கௌரவித்தார்கள். இப்படி கௌரவிக்கின்ற இந்த வேளையிலே அந்த தம்பதியர்களை பார்த்து வழிநடத்தியவர்கள் வினாக்களை கேட்கின்றார்கள். எப்படி உங்களுடைய இந்த குடும்ப வாழ்க்கையிலே 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் நீங்கள் வெற்றி அடைந்திருக்கின்றீர்கள், ஒருவரை ஒருவர் புரிந்திருக்கின்றீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே கருத்து வேறுபாடுகள் வந்ததில்லையா, சண்டை வந்ததில்லையா என்று பல்வேறு விதமான வினாக்களை அந்த தம்பதியர்களிடத்திலே அவர்கள் கேட்டார்களாம். இந்த தம்பதியர்கள் சொன்ன ஒரே பதில், எல்லா கேள்விகளுக்கும் அவர்கள் சொன்ன ஒரே பதில், நாங்கள் இருவரும் ஒருவர் மற்றவரை முழுமையாக அன்பு செய்கின்றோம், ஒருவர் மற்றவரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றோம். கணவன் மனைவியை பார்த்து சொன்னார், மனைவி கணவனை பார்த்து சொன்னார். இப்படி எல்லோருமே கூறிய ஒரே பதில், நாங்கள் ஒருவர் மற்றவரை முழுமையாக, அரைகுறையாக கிடையாது, முழுமையாக நாங்கள் அன்பு செய்கின்றோம், ஆண்டவருடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கின்றோம். எனவேதான் எங்களுடைய இல்லற வாழ்க்கையானது வெற்றி நிறைந்த வாழ்க்கையாக, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக, மன நிம்மதியோடு நாங்கள் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லி அந்த குடும்ப விழாவிலே இந்த தம்பதியர்கள் பகிர்ந்து கொண்டார்களாம். அம்மர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, ஒருவர் மற்றவரை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். அரைகுறை மனதோடு அல்ல, அல்லது பாதி அளவு அல்ல, முழுமையாக ஒருவர் மற்றவர், இது யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையுமே நாம் முழுமையாக அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். இந்த அன்புதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆணி வேராக இருக்கின்றது. அன்புதான் இந்த உலகத்தை உய்விக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி என்றும் கூறுகின்றார்கள். ஆண்டவர் நம் அனைவர் மீது கொண்ட அன்பின் மிகுதியினால் அவர் தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகத்திற்கு தாரை வார்த்து கொடுக்கின்றார். திருவிவிலியம் முழுவதுமே கடவுள் நமக்கு எழுதிய ஒரு அன்பு காவியம்.
கடவுள் நமக்கு எழுதிய ஒரு காதல் கடிதம் என்றுதான் சொல்லுகின்றார்கள். எல்லா உறவுகளுக்கும் அடிப்படையாக அமையக்கூடியது அன்புதான். நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்றோம். அப்படி அந்த அன்பு செய்யக்கூடிய விதத்திலே வைத்து அன்பு பல்வேறு விதமான பரிமாணங்களை, வடிவங்களை, பெயர்களை அது பெறுகின்றது. உதாரணமாக பார்க்கின்றோம், இரண்டு நண்பர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அன்பை நட்பு என்று சொல்லுகின்றார்கள். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பை பாசம், நேசம் என்று சொல்லுகின்றார்கள். கணவன் மனைவி இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பை காதல் என்று சொல்லுகின்றார்கள். நாம் இறைவன் மீது அன்பு வைத்திருக்கின்றோம், அதை பக்தி என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று இறைவன் நம்மீது அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருக்கின்றார், அதை நாம் அனைவரும் சேர்ந்து அருள், கிரேஸ் என்று அழைக்கின்றோம். இப்படி அன்பு பல்வேறு விதமான பரிமாணங்களை பெற்றிருக்கின்றது. தொடக்க நூல் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், கடவுள் மனிதன் தவறுகின்ற பொழுது அவனை தேடி வந்து அன்பு செய்கின்றார். கடவுள் தான் மனிதனை தேடி வருகின்றார். எப்படி ஒரு தந்தை ஒரு மகனை தேடி வருவது போல தேடி வந்து, ஆதாம் நீ எங்கே இருக்கின்றாய் என்று அன்பு ததும்ப அங்கே அவர் கேட்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், திருச்சட்ட அறிஞர்கள், பரிசேயர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலிலே தலை சிறந்த கட்டளை எது? ஆண்டவர் அருமையானதொரு பதிலை கொடுக்கின்றார். என்ன அந்த தலை சிறந்த கட்டளை? உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை. பழைய ஏற்பாட்டிலே இணைச்சட்ட நூல் புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் நீ அன்பு செலுத்த வேண்டும் என்று. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளை, முதலிலே நாம் இறைவனை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். முழு மனதோடு முழு ஆற்றலோடு முழு வல்லமையோடு நாம் அன்பு செய்கின்ற பொழுது கடவுளிடமிருந்து எல்லா விதமான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் நிரம்ப பெற்றுக் கொள்ளுகின்றோம். ஆகவே கடவுளுடைய அன்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். 2வதாக பார்க்கின்றோம், 2வது கட்டளை, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக. நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள், நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் எல்லாரையும் எப்படி நம்மை நாம் நேசிக்கின்றோமோ அதே போன்று அவர்களையும் நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எசாயா இறைவாக்கினர் புத்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம், மலைகள் நிலைசாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் நான் உன்மீது கொண்ட பேரன்போ ஒருபோதும் நிலை சாயாது என்று. எரேமியா இறைவாக்கினர் புத்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நான் உன்மீது முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், பேரன்பால் நான் உன்னை ஈர்த்துள்ளேன். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், என்று காட்டி கொடுத்தவனை தட்டி கொடுத்தது இந்த அன்புதான். மனதார மறுதளித்தவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டதும் இந்த அன்புதான். நம்ப மறுத்தவர்களையும் நம்ப வைத்து நற்செய்தியின் தூதுவர்களாக்கியது இந்த அன்புதான். அழிக்க நினைத்தவர்களையும் அரவணைத்து அன்போடு ஆக்கப்பணிக்கு அனுப்பி வைத்ததும் இந்த அன்புதான். திருப்பாடல் புத்தகம் 36வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம், ஆண்டவரே உமது பேரன்பு எத்துணை அருமையானது, இந்த பேரன்பிற்கு கீழ் உம்முடைய இறக்கைகளின் கீழ் மானிடர் அனைவரும் புகலிடம் கண்டு கொள்ளுகின்றனர், தஞ்சம் கொள்ளுகின்றனர், தங்களுடைய வாழ்க்கையை உங்களிடத்தில் ஒப்படைத்து விடுகின்றனர் என்று திருப்பாடலிலே நாம் வாசிக்கின்றோம். புனித பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம், ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாக இருங்கள், ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாக இருங்கள், உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக. பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் மற்றவர் மீது ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள், ஏனென்றால் அன்புதான் திரளான பாவங்களை போக்கக்கூடியதாக இருக்கின்றது. கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம், குடும்பத்தில் பின்பற்ற வேண்டிய எல்லா நற்பண்புகளையும் அங்கு பட்டியலிட்டு காண்பிக்கின்றார், கனிவு, இரக்கம், பரிவு, மனத்தாழ்மை. ஆனால் இறுதியிலே பார்க்கின்றோம், இவை எல்லாவற்றையும் பிணைத்து நிறைவு செய்யக்கூடிய அன்பை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கின்ற பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்வானது சிறப்பான வாழ்வாக, எல்லோரும் போற்றக்கூடிய வாழ்வாக, ஆண்டவருக்கு உகந்த வாழ்வாக அது அமையும் என்று நாம் வாசிக்கின்றோம்.
யோவான் எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம் 34 முதல் 35 முடிய உள்ள வசனங்களிலே வாசிக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு புதிய கட்டளையை கொடுக்கின்றார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். நம்ம இயேசுவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றோம். இறைவனை நேசிக்கின்றோம், பக்தியோடு இருக்கின்றோம். ஆனால் அதே சமயத்திலே நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரன் சகோதரிகளையும் நம்மை நாம் அன்பு செய்வது போல அவர்களையும் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற பொழுது, ஒருவர் மற்றவரை முழுமையாக அன்பு செய்கின்ற பொழுது நம்முடைய குடும்ப வாழ்வானது வளமான வாழ்வாக, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக, நிம்மதி நிறைந்த வாழ்வாக இருக்கும். இந்த குடும்பங்களிலே நாம் பார்க்கின்றோம், பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருகின்றன, சண்டைகள் வருகின்றன, பிரிந்து விடுகின்றோம், உறவுகளிலே விரிசல் ஏற்படுகின்றது, ஒருவர் மற்றவருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படுகின்றது. இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் நாம் ஒருவர் மற்றவரை முழுமையாக அன்பு செய்யாமல் இருப்பதுதான். தொடர்விருக்கின்ற இந்த கல்வாரி பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, எல்லோரையும், என்னை மட்டுமல்ல, என்னுடைய உறவுகளை மட்டுமல்ல, என்னுடைய நண்பர்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் முழு மனதோடு, முழு ஆற்றலோடு, முழு வல்லமையோடு அன்பு செய்ய வரவேண்டி ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம்படியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம்படியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில்
எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர், இத்திருப்பலியிலே கலந்து கொண்டுள்ள உம்முடைய அன்பு பிள்ளைகள், இந்நாளில் இத்திருப்பலி வழியாக நாங்கள் யாருக்காகவெல்லாம் சிறப்பாக ஜெபிக்க கூடியிருக்கின்றோமோ அவர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும்
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், இன்று நாங்கள் நினைவு கூறும் லீமா நகர் புனித ரோஸ் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உடலும் திருரத்தமும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக.
இறைவன் வரவிலே மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவருடைய அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்து நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. புனித ஆரோக்கிய அன்னையின் அரவணைப்பிலும் அன்பிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.